அதே போல் அந்த அறிவித்தல் முக்கியமான அறிவித்தல் அவைகள். அதே போல் காலையில் 5 மணிக்கு எங்களுடைய ஜெபம் ஒன்று நடக்கிறது. அது வாட்ஸ்அப் மூலியமாய் தான் நடக்கிறது. விசேஷமாக உங்களுக்கு அந்த ஜெபத்தில் வந்து பங்கு பெற விருப்பமாக இருந்தால் உங்களுடைய டெலிஃபோன் நம்பரை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை வச்சுக்குவோம். காலையில் 5 மணி ஆகக்குள்ளே உங்களுக்கு அது ஃபோனுக்கு கால் வர்ற ரிங்ஸ் வரும். அப்போ நீங்கள் அதில் வந்து சேர்ந்து எங்களோட கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அதே மாதிரி ராத்திரி 9 மணிக்கு ஜெப நேரம் ஒன்று இருக்கிறது, 9லேருந்து 10 மணி வரைக்கும். அதுக்கும் உங்களோட நம்பரை நீங்கள் கொடுத்தா நாங்கள் உங்களை அந்த குரூப்பில் சேர்த்துக்குவோம். அதுக்கு பிறகு ராத்திரி 9 மணிக்கு அந்த குரூப்புக்கு ஒரு கால் வரும். அந்த காலோடு சேர்ந்து நீங்கள் தொடர்ந்துமா ஜெபிக்க முடியும். சரியா? இதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். இன்றைக்கி நம்ம கடவுளுடைய வார்த்தையிலிருந்து பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவதை குறித்து நம்ம ஒரு காரியத்தை படிக்க போகிறோம். இன்றைக்கி பரிசுத்த ஆவியினவர் நமக்குள்ளே இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ரட்சிக்கப்பட்டுட்ட பிறகு என்ன நடந்தது? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ண வந்திருக்கார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர், கடவுள் ஆவியாய் இருக்கிறார். நல்லதுதா? வசனம் சொல்லுகிறது, வேதாகமம் சொல்லுகிறது, கர்த்தரோ ஆவியாய் இருக்கிறார். அப்போ இந்த ஆவியான ஆண்டவர் இன்னைக்கு நமக்குள்ளே வந்திருக்கிறார். விளங்குதா? அப்போ கடவுள் தான் ஆவி. அந்த ஆவியான தேவன் நமக்குள்ளே வந்திருக்காரு. ஏன் வந்திருக்காருன்னு சொன்னால் நம்மை நடத்தும்படியாக. எதுக்காக வந்திருக்காரு? நம்மை அவர் நடத்தும்படியாக. சரி, ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பாருங்க என்ன சொல்லப்படுகிறது? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? ஆமென். யாரால் நடத்தப்படணுமா? யாரால் நடத்தப்படணுமா? நீங்கள் நடத்தப்படணும். யாராலன்னு சொன்னால் வந்து ஒரு மனுஷனால் நடத்தப்படக்கூடாது. நாங்கள் சொல்லுவோம், இந்த சபையை யார் நடத்துகிறான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் டக்குன்னு சொல்லுவீங்க, பாஸ்டர் சதீஷ்குமார் தான் சபையை நடத்துகிறாரு. அப்படி தான் சொல்லுவீங்க. இந்த சபையை யார் நடத்துகிறா? பாஸ்டர் சதீஷ்குமார் நடத்துகிறாரு. அங்கே ஒரு சபை இருக்குது, அதை யார் நடத்துகிறாரு? பாஸ்டர் அவர் நடத்துகிறாரு. ஆனால் உண்மையிலே சபையை நடத்துகிறது யாருன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நாங்கள் வந்து பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படுகிறதுனால நாங்கள் நடத்தப்படுறோம். எங்களை கூட நடத்துறது யார்? பரிசுத்த ஆவியானவர். அதே மாதிரி சபையை நடத்தணும் யார்? பரிசுத்த ஆவியானவர். அப்போ உங்களை நடத்தணும் யார்? உங்கள் கணவர் உங்களை நடத்தணும்னு சொல்லியிருக்கா? எங்கள் கணவன் தான் என்ன நடத்துகிறாரு, இல்லை எங்கள் மனைவி தான் எங்கள் குடும்பத்தையே நடத்துகிறாங்க. அது பேர் சொல்லுவாங்க, என் குடும்பத்தை நடத்துறது யார்? எங்கள் மனைவி. மனைவி நடத்தப்படுற குடும்பம் நல்லா இருக்காது, கணவன் நடத்தப்படுற குடும்பமும் நல்லா இருக்காது. எப்பயுமே குடும்பம் நடத்தப்படணும், கணவனை நடத்தணும் எப்படி? பரிசுத்த ஆவியானவர். மனைவியை நடத்தணும் யார்? பரிசுத்த ஆவியானவர். பிள்ளைங்களை நடத்தணும் யார்? பரிசுத்த ஆவியானவர். எப்பொழுதுமே நீங்கள், அதான் நான் காலையில் சொன்னேன், ஒரு அம்மாவாக இருக்கிறதுனால ஒன்றும் பலன் இல்லை. ஆவியானவர்னால் நிரப்பப்பட்ட ஒரு அம்மாவாக இருக்கணும். விளங்குதா சொல்கிறது? நீங்கள் எப்பொழுதுமே தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறது தான் முக்கியம். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீங்கள் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் யாராம்? சொல்லுங்க ஒரு வருஷம். யார் அவர்கள்? சொல்லுங்க. நான் தேவனுடைய புத்திரர். எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, நல்லா கேட்டுக்கிறேங்க. நான் சொல்றத, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் யாராம்? தேவனுடைய புத்திரர்கள். ஒரு வருஷம் சொல்லுமா? நான் சொல்றது கேளுங்க, நான் சொல்றதுக்கு நீ பதில் சொல்லணும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, நீங்க சொல்லுங்க, தேவனுடைய புத்திரர்கள். திருப்பி ஒருத்தவங்க சொல்லுவோமா? எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, மறுபடியும் சொல்லுவோமா? எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ தேவனுடைய புத்திரர்கள். எத்தனை பேர் தேவனுடைய புத்திரர்கள் இருக்கீங்க? ஆமென். அப்ப தேவ புத்திரர்கள் எப்படி நடத்தப்படணும்? ஆவியினால நடத்தப்படணும். ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் யாரா இருக்கிறாங்களாம்? தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறாங்களா? ஆமென். ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்களாம். யாரெல்லாம் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் அவ்வளவு பேரும் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்களாம். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, எப்படின்னு கேட்டால்,
ஆமாம், எனக்கு இந்த ஆவியினால் நடத்தப்படுறதுன்னா என்னன்னு தெரியாது. எனக்குள்ள ஆவியானவர் இருக்காரா, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா, அந்த ஆவியால் நான் நடத்தப்படுறேன்னா எப்படி நான் தெரிஞ்சுக்கலாம்? ஆவியிலே நடத்தப்படுகிறேன் என்று நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நான் சொல்கிறது நல்லா கேளுங்க. நீங்கள் ஆவியிலே நடத்தப்படுறதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்துட்டாருன்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, இப்போ முன்ன நீங்கள் ஒரு பாவம் செய்யும் போது, முன்ன அந்த காலத்தில் இயேசுவை அறியாத முன்ன பாவம் செய்யும் பொழுது உங்களுக்கு அதை குறித்து ஒரு துக்கமோ ஒரு கவலையோ இல்லை ஒரு பயமோ இருக்காது. முன்ன நீங்கள் ஆண்டவர் அறியாத பொழுது ஒருவேளை நீங்கள் குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா பயப்படாமல் குடிப்பீங்க. நீங்கள் ஆண்டவர் அறியாத பொழுது துன்மார்க்கமான காரியங்கள் செய்யும் பொழுது பயமே இருக்காது. ஐயோ இது செஞ்சால் பயந்து தப்பாக இருக்குமே அப்படின்னு ஒரு பயம் இருக்காது. என்னைக்கு நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ அதுக்கு பிறகு உங்களுக்குள்ள ஒரு பயம் வரும். ஒரு தப்பு பண்ணக்குள்ள ஒரு பயம், நடுக்கம் வரும். ஐயோ இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, இதை செய்யக்கூடாது இல்லைங்கண்ணா, இந்த வழியில் நம்ம போகக்கூடாது, இது போனால் பிழையான ஒரு வழி, ஒரு சொல்ல முடியாத ஒரு நடுக்கமும் பயமும் வரும். கையெல்லாம் நடுங்கும், மனசுக்குள்ளே ஒரு மாதிரி விட நடுங்கும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொல்கிறதுக்கு அடையாளம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்குன்னு ஒரு அடையாளம் என்னன்னா, பிழைகள் செய்யும் பொழுது ஒரு பயம் வரும். ஒரு பயமே இல்லாமல் பிழை செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆவியானவர் இல்லைன்னு சொல்கிறது அர்த்தம். அவங்க இன்னும் ரட்சிக்கப்படலை. ரட்சிக்கப்பட்ட ஒருவர் ஆவியால் நடத்தப்படுற ஒருவருக்கு தப்பு செய்யும் போது ஒரு பயம் வரும். நான் இன்னைக்கு சொல்கிறது நல்லா கேளுங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது அந்த உணர்வு ஏற்படும். பணம் சம்பாதிக்கலான்னு ஒரு உணர்வு வரும், ஆனால் உள்ளத்தில் ஒரு பயம் வரும். ஐயோ அது பிழை, அது தவறான ஒரு வழி, அதில் போனால் நம்ம கஷ்டத்தில் விழுவோம். கடவுள் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு 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 அழுகையை உண்டு பண்ணுவார், ஒரு கவலையை உண்டு பண்ணுவார், ஒரு பெரிய இழப்பு நமக்கு உண்டான மாதிரி இருக்கும். விளங்குதா? அது உண்டாகுதுன்னு சொன்னால் அது பரிசுத்த ஆவியானவர். ஆனால் இன்னைக்கு என்னன்னா, கிறிஸ்தவர்கள் முதலாவது பாவம் செய்யும் பொழுது அந்த பயம்லாம் வரும், அந்த பாவத்தில் நடுக்கம் வரும், பிழை செய்ய முடியாத ஒரு தடங்கள் வரும். ஆனால் அதை மீறி அதை மிஞ்சி பாவம் பண்ணுவாங்க. அப்போ என்ன நடக்கும்னா, பரிசுத்த ஆவியானவர் அப்படியே அடக்கிறது. நீங்கள் அப்படியே இருங்க, நீங்கள் என் பக்கம் இருக்காதீங்க, எனக்கு நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு பரிசுத்த ஆவியானவருக்கு வதை கொடுத்து அவரை நிறுத்திடுவாங்க. அப்போ உணர்வு கெட்டு போயிடும். அப்போ ஆவியானுடைய சத்தத்தை கேட்க முடியாமல் போயிடும். எப்பொழுதுமே அதனால தான் போயிட்டு மக்கள் என்ன செய்கிறாங்க, பாவத்தில் விழுறாங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆனால் ஆவியானவர் இருக்கும் பொழுது ஒரு மனுஷனுக்குள்ள பயமும் நடுக்கமும் ஒரு சோகமும் ஒரு விதமான ஒரு வெறுமையும் ஆவியானவர் உண்டு பண்ணுவார். அது உண்டு பண்ணும் பொழுது நம்ம தெரிஞ்சுக்கணும், இப்போ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் இருக்கனால தான் இந்த உணர்வுகளை உண்டு பண்ணுறாரு. பொய் சொல்லும் பொழுது நமக்குள்ள ஒரு உணர்வு வரும். ஆவியானவர் துக்கப்படுவார். ஐயோ அது சொல்லக்கூடாது, பொய். நம்ம ஒரு தப்பு பண்ணும்போது, திருடும் பொழுது, விளங்குதா, முன்ன ஏதாவது யாருடைய சாமத்தை கண்டுட்டா அப்படியே எடுத்து சாக்கலைப்பட்டு வந்துடும். இப்போ அப்படி எடுக்க முடியாது, அப்படி கையை வைக்கும்போது நடுங்கும். ஏன்னு கேளுங்களேன், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன். ஆவியானவர் இருக்கும் பொழுது அந்த பயம் அந்த நடுக்கம் உங்களுக்குள்ள வரும். அப்போ அது ஆவியானுடைய வழிநடத்தல். அது ஆவியானுடைய வழிநடத்தல்னால தான் அந்த மாதிரி ஒரு இது வருகிறது. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவியானவர் நமக்கு ஆவியினால் நடத்தப்படுவது. பாதி பேர் கேட்குறாங்க, எப்படி நம்ம ஆவியினால் நடத்தப்படுவோன்னு. ரெண்டாவது விஷயம், பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிற விதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பைபிள் நமக்கு நல்வழி காட்டுகிற ஆவியானுடைய சத்தம். எத்தனை பேர் இந்த பைபிளை வாசிக்கிறீங்க? நான் உங்களுக்கு சொல்லவா, நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பைபிளை பார்க்க மாட்டாங்க, புத்தகம் பார்ப்பாங்க, படம் பார்ப்பாங்க, நாடகம் பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஆவியானோடு பேசுகிற சத்தத்தை கேட்பதுக்காக கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு வல்லமையான புத்தகம் தான் இந்த வேதாகமம். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமேன்னு? பாருங்கள், உங்கள் கையில் எத்தனை பேர்த்துக்கு வேதாகமம் இருக்குது? வேதம் எத்தனை பேருக்கு இருக்கு? கையை வைத்துக்கு. வேதாகமம் இருக்கவங்க கை தூக்குங்க. பைபிள் இருக்கவங்க கே. இந்த பைபிளை ஏன் கடவுள் நமக்கு கொடுத்தாரு? இந்த பைபிளுக்கு பேர் என்ன சொன்னால், தேவ ஆவியினால் எழுதப்பட்ட புத்தகம். இந்த புத்தகத்துக்கு என்ன பேரு? என்ன ஆவியினால் எழுதப்பட்டிருக்கான்?
பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட புத்தகமா. இதை எழுதினவர்கள் மனிதர்கள் தான், ஆனால் எழுத வச்சது யாரு? ஆவியானவர். பரிசுத்த ஆவியினால எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த புத்தகம். ஏன் மற்ற மத புத்தகங்கள் பார்க்கிலும் இந்த வேதாகமும் வித்தியாசமா இருக்குன்னு கேட்டா, மத புத்தகங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொருடைய மனுஷனுடைய கருத்துகள்னால் எழுதப்பட்டது. ஆனா இந்த வேதாகமும் மனுஷனுடைய கருத்துகள் அல்ல, கடவுள் மனுஷனை கொண்டு அவருடைய ஆவியானவரை கொண்டு இது எழுதப்பட்ட புத்தகம். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த ஆமீன் சொல்லி? ஏன் இந்த புத்தகத்துக்கு பேர் என்னது? இந்த புத்தகத்துல பேர் என்னது? இந்த புத்தகத்தை கொண்டாந்தவங்க கை ஊத்துங்க பார்ப்போம். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, இதை தூக்குறது இல்லை. எல்லாத்தையும் தூக்குவாங்க, இது தூக்க மாட்டாங்க. பெரிய புஸ்தகம்லாம் தூக்கிட்டு வருவாங்க, தேங்காய் மாங்காய் அவ்வளோ ஊரில் இருக்க சாமெல்லாம் தூக்கி கழுத்தில் வச்சுக்கிட்டு போகிறது. இதை தூக்குறது இல்லை. எத்தனை பேர் தூக்குறீங்க இதை? ஆமாம் சொல்லுங்க, கொஞ்சம் தூக்கி காட்டுங்க பார்ப்போம். ஆமாம், சரி. இந்த வேதாகமத்துக்கு ஒரு பேர் இருக்குது, சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு தான் கேட்குறேன். இந்த வேதாகமத்துக்கு ஒரு பேர் இருக்குது. ஏன் பின்னுக்கு உட்காருங்க, கொஞ்சம் முன்னுக்கு வந்து உட்காருங்க எல்லாரும். இந்த வேதாகமத்துக்கு ஒரு பேர் இருக்குது. கிட்ட வந்து உட்காருங்க. கடவுள் நல்ல சீட்லாம் முன்னுக்கு வச்சிருக்காரு. வந்து முன்னுக்கு உட்காந்து வந்து நல்லா அமதெல்லாம் வந்து உட்காருங்க. கிட்ட வந்து படிங்க, அது நல்லது உங்களுக்கு. வாங்க. சரி சரி. இந்த வேதாகமத்துக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த வேதாகமத்துக்கு ஒரு பேர் இருக்கு, சொல்லுங்க பார்ப்போம். என்ன இந்த வேதாகமத்துக்கு என்ன பேர் இருக்கு? தேவனின் ஆவியினால் எழுதப்பட்ட புத்தகம். அது மாத்திரமா? இந்த முன்னுக்கே போட்டிருக்கும், முன்னுக்கே போட்டிருக்கும். என்ன போட்டிருக்கும்? முன்னுக்கு வாசிங்கன்னா போட்டிருக்கும். என்ன போட்டிருக்கேன்? பரிசுத்த வேதாகமம். ஏன் பரிசுத்த வேதாகமம் சொல்லியிருக்குன்னா, பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டதுனால தான் பரிசுத்த வேதாகமம். புரியுதுன்னா சொல்றது? சிங்களத்தில் சொல்லுவாங்க சுத்த பைபிளே, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஹோலி பைபிள். அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட்னால எழுதப்பட்டிருக்கனால தான் இதுக்கு என்ன சொல்றது? ஹோலி பைபிள். எத்தனை பேர் ஹோலி பைபிள் வச்சிருக்கீங்க? எனக்குதா? ஆனால் ஹோலி பைபிள் கையில் வச்சுருப்பீங்க, ஒரு நாள் வாசிக்க மாட்டீங்க. அப்புறம் எப்படி ஆவியானவர் உங்களோட பேச முடியும்? ஆவியானவருக்கு உங்களோட பேசுறதுக்கு முடியலை. காலையில் எழும்பி நான் பைபிளை படிக்கணும். எனக்கு தான் பாதி பேர் எப்படி பைபிள் வாசிப்பாங்கன்னு சொன்னால், ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டுன்னு சொன்னால் பைபிள் கிட்ட போயிட்டு கண்ணை மூடிட்டு ஆண்டவரே ஒரே திறக்கிறது. திறந்து ஒன்று வாசனை வந்துச்சா, ஒருத்தன் திறந்தான் அப்படி கண்ணை மூடிட்டு, யூதாஸ் நாண்டுக்கிட்டு செத்தான் அப்படின்னு வந்துச்சான். சே என்னடா காலையில இப்படி வருது, அப்படியே மூடிட்டானா. மூட்டு அப்புறம் திறந்தானா, என்ன வந்துச்சான்? நீ செய்வதை சீக்கிரமாய் செய். அப்ப இந்த மாதிரி பைபிள் படிக்கக்கூடாது. உட்காந்து கடவுளுக்கு ஒரு நேரத்தை கொடுத்து பைபிளுக்கு உட்காந்து நேரம் கொடுத்து படிச்சிங்கன்னா கடவுள் உங்களோட பேசுவார். உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு வரும். நீங்கள் எங்கெல்லாம் உடைஞ்சிருக்கீங்களோ, எங்கெல்லாம் காயப்பட்டிருக்கீங்களோ, அந்த இடத்துல ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவார், உங்கள் காயங்களை கட்டுவார். கடவுள் பேசுறதுக்காக, உங்களோட பேசுறதுக்காக ஒரு சிஸ்டத்தை வச்சுட்டாரு, ஒரு முறையை வச்சுட்டாரு. நீங்கள் எப்படியாப்பட்டவர்கள், உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றணும்னு சொல்லி கடவுளுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அதுக்கு தான் இந்த புத்தகத்தை உங்கள் கையில் கொடுத்துருக்காரு. இதை உட்காந்து படிங்க. பாருங்க, நிறைய காரியத்துக்கு நேரம் கொடுக்குறீங்க. ஏன் வேதத்தை படிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கொடுக்க முடியாதா? வேதத்துக்கு ஒரு அரை ஹவர் கொடுத்து உட்காந்து அந்த வேதத்தை படிக்க முடியாதா? புதிய ஏற்பாட்டில் போய் வாசிங்க. ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது எவ்வளோ அற்புதங்களை செய்தார். அதை படிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அவர் சொல்லுவார், அடே 2 மீன் 5 அப்பத்தை வச்சு 5000 பேருக்கு இயேசு போஷித்தாரே, உன் பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையா? இன்னைக்கு உன் வாழ்க்கையில் அவருக்கு பெருக்கத்தை கொண்டாட முடியும் என்று ஆவியானவர் உங்களோடு பேசுவார். அந்த பேசின வசனத்தை நீங்கள் விசுவாச்சிருக்கீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு நடைபெறும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அதுக்காக நீங்கள் கடவுளோட சமூகத்தில் உட்காரணும். அநேகமான நேரத்தில் உள்ளத்தில் காயங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள் இருக்கும் பொழுது நான் என்ன செய்வேன்னா உட்காந்து வேதத்தை படிப்பேன். அந்த வேதத்தை படிக்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு கைட் பண்ணுவார். ஒரு முறை இலங்கையில் ஒரு யுத்தம் போய்கிட்டு இருக்கு. அந்த காலத்தில் பெரிய யுத்தம், கடைசி யுத்தம். அந்த நேரம் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே பேசுங்க, இதுக்கு அடுத்து இந்த தேசத்தில் என்ன நடக்க போகுது உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை படிக்கும் பொழுது எரேமியா புஸ்தகத்திலிருந்து கர்த்தர் பேசினார்.
கர்த்தர் சொன்னார், இந்த யுத்தம் என்ன மாதிரி முடியும்னு கேட்டால், வடக்கை நோக்கி சிங்கம் பெறப்பட்டுட்டு அது ஜாதிகளை அழிக்கிற சிங்கம், நில்லாந்திரிகள் ஓடுங்க அப்படின்னு. அதில் ஆண்டவர் பேசினார் என்னோட. ஆண்டவர் சொன்னார், சிங்கம்னு சொன்னால் நம்ம தேசத்தின் கொடி வந்து சிங்கம். அது சிங்கம் பெறப்பட்டுட்டு அது ஓய்ஞ்சி வர போகிறது இல்லை, எல்லாம் அழிய போகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஓடினவர்கள் தப்புவார்கள். இதோடு இந்த யுத்தம் முடிய போகுது. பாருங்கள், ஆண்டவர் தேசத்தை பற்றி, உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்கள் எதிர்காலத்தை பற்றி கடவுள் இந்த வார்த்தையில் எழுதி வச்சிருக்காரு. அதுக்கு சொல்கிறது ரேமா அப்படின்னு. இந்த எழுதப்பட்ட வார்த்தைக்கு சொல்கிறது லோகோஸ். லோகோஸ் என்றால் எழுதப்பட்ட வார்த்தை. வெளிப்பாடு என்றால் பரிசுத்தாவினால் வருகிறது வெளிப்பாடு. அதுக்கு சொல்கிறது ரேமான்னு. நீங்கள் உட்காந்து படிப்பீங்களா இருந்தால், சத்தியத்தை கேட்பீங்களா இருந்தால், உங்கள் வாழ்க்கையோடு கடவுள் இடப்படுவார். கடவுள் பேசுகிற விதம் இதுதான். பரிசுத்தாவியானவர் நமக்கோடு கூட இடைப்படுகிற ஒரு விதம் தான் இந்த வேதாகமம். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வேதாகமத்தை உருவாக்குவதுக்கு பல பாடுகளை பட்டார், ரத்தம் சிந்தினாங்க. சிந்தி தான் இந்த வேதாகமத்தை நம்ம கைகளில் கொடுத்துருக்காங்க. இது ஆவியினால் எழுதப்பட்ட புத்தகம். பைபிள் படிக்கவே வேணும். நான் இன்னைக்கு சொல்கிறேன் கேளுங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாவத்தோடு சிக்கி தவிக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, வாலிபன் தன்னுடைய வாலிப வயதை எதனால் சுத்திகரிக்க முடியும்? ஒன்றால் சுத்திகரிக்க முடியுமா? யாரு? அதுதான் உம்முடைய வார்த்தையினால். கடவுள் நம்மளோடு பேசுவார். நம்ம ஒரு தப்பான வழியில் போகும் பொழுது ஆவியான இந்த சத்தியத்தோடு பேசுவார். இதா பாரு, நீ பிழையான இடத்துக்கு போகிற, பிழையான வழியில் போகிற, ஆவியான வெளிப்படுத்துவார். அந்த நேரம் நமக்கு திருந்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆவியானவர் நம்முடைய பேசுகிற ஒரு விதம், நம்மை நடத்துகிற விதம் என்னன்னு சொன்ன ஒன்று, நம்முடைய உணர்வுகளை, நமக்குள்ள ஆவியின் உணர்வுகளை தர்றாரு. அது நமக்கு உதவியாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தாவியார் நடத்துவதுக்கு. ரெண்டாவது, வேதத்தை தர்றாரு கடவுள். இந்த வேதத்தின் வசனத்தினால நம்மளோடு கூட கடவுள் ஆவியானவர் பேசுகிறார். மூன்றாவது விஷயம் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், பரிசுத்தாவியான இந்த விதமாக நடத்துறத போல அடுத்த விஷயம் வந்து பிரசங்கம். வேதத்தில் உள்ள பிரசங்கங்கள் கேட்குறோம் பாருங்க. இந்த பிரசங்கம் பண்ணுற நேரத்தில் கடவுள் உங்களோடு பேசுகிற நேரம் தான் பிரசங்க நேரம். பாட்டு படிக்கிற நேரம் நீங்கள் கடவுளோடு பேசுகிற நேரம். நீங்கள் பாட்டு படிக்கிறீங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க, கடவுளோடு பேசுகிறீங்க. புரியுதா? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? கை தட்டுறீங்க, கடவுளுக்கு துதி கொடுக்குறீங்க. கையை உயர்த்துறீங்க, கடவுளை ஆராதிக்கிறீங்க. முழங்கால் படிடுறீங்க, கடவுளை நமஸ்கரிக்கிறீங்க. இதெல்லாத்தையும் நீங்கள் கடவுளுக்கு கொடுக்குறீங்க. நான் சொல்கிறது விளங்குதா? ஆராதிக்கிறீங்க. வாயை திறந்து கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும் பொழுது கடவுளுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? துதியை கொடுக்குறீங்க. கடவுளுக்கு நீங்கள் கொடுக்கறது தான் ஆராதனை. கடவுள் உங்களுக்கு கொடுப்பது தான் பிரசங்கம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? சொல்லுங்கள் ஆமென். கடவுளுக்கு நான் கொடுப்பது ஆராதனை, கடவுள் எனக்கு கொடுப்பது வசனம். கடவுள்கிட்ட பேர எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கடவுள் கொடுக்கணும், அப்படித்தானே? உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு யாரு கொடுக்கணும்? சொல்லுங்க. பிரச்சனைக்கு தீர்வு யாரு கொடுக்கணும்? கடவுள் கொடுக்கணும். எத்தனை பேர் கடவுள்கிட்ட வாங்க விரும்புறீங்க? நிறைய பேர்கிட்ட கடவுள்கிட்ட வாங்கணும்னு சொன்னால் காசு தான் வாங்க ரெடியாக இருக்காங்க, கொஞ்சம் தங்கம் வாங்க ரெடியாக இருக்கிறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் காரு வீடு அதுதான் வாங்க ரெடியாக இருக்காங்க. நான் சொல்கிறேன், கடவுள் தங்கமும் வீடும் காரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். ஏன்னு கேளுங்களேன், அவர் அங்கே பரலோகத்தில் தங்கம் வீடு கார்லாம் ஒன்றும் செய்கிறதில்லை. ஆனால் இங்கே தான் செய்கிறாங்க. நான் சொல்கிறேன், தங்கம் வாங்குகிற வசனத்தை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். அந்த வசனம் வந்துட்டா நீங்கள் தங்கம் வாங்கலாம். உங்களுக்கு வீடு வாங்குற வசனத்தை கொடுத்துருவாரு, அதை வாங்கினா நீங்கள் வீடு வாங்கிடலாம். உங்களுக்கு கார் வாங்குற வசனத்தை கொடுத்துருவாரு, அதை வாங்கினா நீங்கள் காரை வாங்கிடலாம். அப்போ என்ன விளங்குதுன்னா, இன்னைக்கு கடவுள் பேசுகிற காரியத்தை மக்கள் கேட்கறது இல்லை. கடவுள் உங்களை நடத்துகிற விதத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்றது இல்லை. ஆண்டவர் உங்களை நடத்துறதுக்கான வழி தான் பிரசங்கங்கள், போதனைகள். இன்னைக்கு நிறைய பேர் போதனைகள், விசுவாச பிரசங்கியாருங்கள்ட்ட பிரசங்கத்தை கேட்கறது கிடையாது. ஆவியானவர் உங்களை நடத்துறதுக்காக ஒரு பிரசங்கத்தை பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்பார்களாம். யாருடைய ஆடுகள்? தேவனுடைய ஆடுகள் தேவனுடைய சத்தத்தை கேட்பார்களாம். பிரசங்கத்தை, ஒரு பிரசங்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், 100 முறை கேட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு முறை கேட்கறதுல ரொம்ப சோகமா இருப்பாங்க, அதுக்கு இடையில தூக்கம் போயிடும். இல்லைங்கதா? பிசாசு சரியான என்ன சொல்ற தந்திரம். அவன் வந்து உங்களை அவன் தடை பண்றான். பரிசுத்த ஆவியானவர் நடத்தக்கூடாது, ஆவியானவர் நடத்துறத கூட
கூடாதுன்னு உங்களை தடை பண்றான். ஏன்னு கேளுங்களேன், பிரசங்கம் பண்ணும்போது அதை கேட்க விடாம தூங்க வைப்பான். பிரசங்கம் பண்ணும்போது உங்களோட அவதானத்தை எடுத்துருவான். அப்படியே இங்க உட்கார்ந்து இருப்பீங்க, உங்க அவதானம் எங்க இருக்கும்? வீட்டில் இருக்கும். உங்க அவதானம் எங்க இருக்கும்? பகலுக்கு சாப்பிட்றத குறிச்சு. உங்க அவதானம் எங்க இருக்கும்? அடுத்த காரியத்தை குறிச்சு. ஏன்னா அவனுக்கு தெரியும், இவன் வந்து கடவுளுடைய சத்தத்தை கேட்டா கடவுளுடைய சத்தத்தினால இவன் வாழ்ந்து இருக்க போறான். கடவுளுடைய சத்தத்தினால இவனுடைய காரியங்கள் வாய்க்கப்பட போகுது. அதனால பிசாசு என்ன பண்றான்னா, வார்த்தையை கேட்பதுனால உங்க காதை வளகிடுவான். நான் இப்போ நேற்று நான் தியானிச்சுக்கிட்டு இருந்தேன் பாருங்க. எப்பெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறாங்களோ அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. 2 மீன் 5,6 அப்பம் இருக்குது. அது எப்படி பெருகிடுச்சுன்னா, கடவுள் சொன்னதை கேட்டு அதன்படி செய்ததுனால. 2 மீனை கொண்டாங்க, அவர் கையில் எடுத்தாரு, அப்பத்தை பிச்சாரு, சீஷர்களுக்கு பங்கிட்டாரு. அதுக்கு முன்ன சொன்னாரு எல்லாரையும் பந்தி அமர செய்ய சொல்லி. 50 பேர் பந்தி அமருங்க. அப்ப கடவுள் சொல்ற வசனத்தை கேட்டு அதன்படி செய்யும் பொழுது அற்புதங்கள் நடக்கும், ஆசீர்வாதம் உண்டாகும். பாருங்க, அந்த திராட்சை ரசம் முடிஞ்ச பொழுது அவர் சொன்னார், வெளியில் இருக்கிற கச்சாடிகளை கொண்டாங்க, அதுகளுக்கு தண்ணி ஊற்றுங்க, அதை எடுத்து எல்லாருக்கும் பங்கிடுங்க. எப்போ நீங்கள் ஆண்டவர் சொல்றதை கேட்டு செய்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு விடிவு காலம் வரும். நிறைய பேர் சொல்கிறாங்க, அந்த பாஸ்டர்கிட்ட போனால் சரி வந்துடும், இந்த பாஸ்டர்கிட்ட போனால் சரி வந்துடும், அந்த சேர்ச்சுக்கு போனால் சரி வந்துடும், இந்த சேர்ச்சுக்கு போனால் சரி வந்துடும். இதெல்லாம் முட்டாள்தனம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, எல்லாம் என்னது? முட்டாள்தனம். கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் நடந்தால் நல்லா வருவீங்க. நீங்கள் ஏன் சேர்ச்சுக்கு வரலாம், இல்லை நீங்கள் இன்னொரு சேர்ச்சுக்கு போகலாம். எதில் நல்லா வருவீங்கன்னா, எப்போ கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கை நல்லா வரும். இதுதான் தியரி. ஏன்னா கடவுள் வந்து தன்னுடைய வார்த்தையை மதிக்கிறார். கடவுள் தன்னுடைய வார்த்தைக்கு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்துருக்காரு. கடவுளுக்கு ஒரு மேன்மையை கொடுத்துருக்கார் வார்த்தைக்கு. நீங்கள் அந்த வார்த்தையை கேட்டீங்கன்னா அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய சத்தம். ஆவியானுடைய சத்தம் அதுதான். பரிசுத்த ஆவியின் சத்தம் என்னன்னு சொன்னால், கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கத்தை நீங்கள் கேட்கணும். நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கடவுள் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வை பேசுகிறார். நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் துயரத்தோடு வருவாங்க, கடவுள் பேசுகிறார் அவங்களோட. அந்த பிரச்சனைக்கு தீர்வை கடவுள் பேசுகிறார். அதை நம்பித்தான் போதும். ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு பேசிட்டீங்க, இன்னைக்கு உங்கள் வசனத்தை அனுப்பிட்டீங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன், அதை பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை மேன்மைப்படுத்தி அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. அப்போ கடவுள் நடத்துகிற விதம் எப்படி? ஆவியானவர் அவருடைய வார்த்தையினால நம்ம என்ன செய்கிறாரு? ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை நமக்கு நடத்துகிறார். ஆமென். நீங்கள் வேதத்தை படிக்கணும், சத்தியத்தை கேட்கணும், விளங்குதா? நீங்கள் சத்தியத்தின்படி நடக்கணும். அதுதான் ஆவியானுடைய வழி நடத்தல். சரி, நான் இன்னொன்று சொல்கிறேன், கேளுங்க, நல்லா கேளுங்க. இந்த முக்கியமான விஷயங்கள் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமான நலமான விஷயங்களும் பேசுகிறேன். இப்போ ஏன் ஆவியானவரை கர்த்தர் நமக்கு கொடுத்தாரா? தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் அப்படின்னு ஏன் சொல்லுது? நம்ம வாழ்க்கையில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை தனிமையாக கொண்டு போக கடினம். உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு தனிமையாக கொண்டு போகிறதுக்கு கஷ்டம். அப்போ உங்களுக்கு தனிமையாக உங்கள் வாழ்க்கையை கொண்டு போக முடியலைன்னா ஆண்டவருடைய ஆவியானவரை கர்த்தர் நமக்கு ஒத்தாசையாய் கொடுத்துருக்கிறார். கடவுள் என்ன கொடுத்துருக்கார்? பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஒத்தாசையாளராக, உதவியாளராக. நல்லா புரிந்து கொள்ளுங்க, கடவுள் ஏன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்துருக்காருன்னா, நமக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த கவலை, விளங்குதா, இந்த பண பிரச்சனை, வாழ்க்கையில் மன பிரச்சனை, வாழ்க்கையில் ஜெயிக்க முடியலை, இது எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்காக அவர் நமக்கு என்ன செய்கிறாரு? பலனை கொடுக்குறாரா. அவர் நமக்கு என்ன கொடுக்குறாரு? பலன். ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் என்ன அடைவீங்களா? பலன் அடைவீர்கள். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் என்ன ஆகுங்களா? பலன் அடைவீர்கள். இன்னைக்கு ஏன் நமக்கு நம்ம பிரச்சனையில் தோந்து போயிடுறோம், நம்ம பிரச்சனையில் உடங்கி போயிடுறோம், பிரச்சனையில் ஒரு மாதிரி ஆவி போயிடுறோம்? ஏன்னு கேட்டால், அந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து நம்ம ஜெயிக்கும்படியாக நமக்கு கர்த்தர் ஒரு பலனாக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்காரு. ஆமென். நமக்கு ஒரு பலனாக ஒரு முடிவை கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு முடிமையை தருகிறவர்.
இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், எனக்கு தனியா இந்த வேலையை ஜெயிக்க முடியாது. நான் சொல்றேன் கேளுங்க, இந்த பண பிரச்சனை என்னை தனியால நான் ஜெயிக்க முடியாது. இந்த என்னுடைய வெளிநாட்டு பயணத்தை நான் தனியாக ஜெயிக்க முடியாது. என்னுடைய படிப்பு காரியத்தை தனியாக ஜெயிக்க முடியாது. என் சபையின் வேலைகளை நான் தனியாக செய்ய முடியாது. என் குடும்பத்தை நான் தனியால செய்ய முடியாது. எனக்கு நான் சொல்றது கண்டிப்பாக எனக்கு தான் ஒரு சபையை கட்டுறதுக்கு, ஒரு சபையை நடத்துவதுக்கு தனிமையாக நடத்த முடியாது. அவருடைய உதவி இல்லாமல் ஜெயிக்க முடியாது. ஒரு பிரச்சனையில் நீங்கள் அகப்பட்டிருக்கீங்க, அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு தனியாக வெளியே வர முடியாது. எனக்கு தான் அவருடைய உதவி வேணும். நான் சொல்றது நல்லா கேளுங்க. எவ்வளோ பேர் கடன் வாங்கியிருக்காங்க, ஆனால் அந்த கடன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களால முடியாது, மாட்டிக்கிட்டா முடியாது வர. அதுக்கு தான் கடவுள் என்ன செஞ்சிருக்காரு, என் புள்ள கெட்டு போயிடக்கூடாது, என் புள்ள தனிய பாடுபடக்கூடாது, தனிய சிக்கி தவிக்க கூடாது. என் புள்ள அவனுக்கு நான் என்னுடைய ஆவியை கொடுக்குறேன். அந்த ஆவியானவருடைய உதவியோடு கூட அவன் ஜெயிச்சிடலாம். அந்த ஆவியானுடைய ஹெல்ப் எடுத்துக்கிட்டா அவன் மீண்டு வந்துடலாம். பாருங்க, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திரத்தில் நடந்து வரும்பொழுது கடவுள் அவங்களுக்கு என்ன செஞ்சாரா, பரிசுத்த ஆவியானவரை ஒரு மேகஸ்தம்பமாகவும் ஒரு அக்கினி ஸ்தம்பமாக கொடுத்தாராம். ஏன்னு கேட்டால் அந்த ஜனங்க வனாந்திரத்தில் வரும்பொழுது சரியான சூடு, இல்லைங்கண்ணா, வெயில் சூடு. பாலைவனத்தில் என்ன சொல்றது, மணல் கொதிக்குது, காலை வைக்க முடியாது, கொதிக்குது. வானத்திலிருந்து சூரியன் வெப்பம் அதிகமாக இருக்குது. என்ன பண்ணாரா, மேகஸ்தம்பத்தை கொடுத்தாரா. அந்த மேகஸ்தம்பத்தை கொடுக்கும் பொழுது எப்போ பார்த்தாலும் ஜில்லுன்னு இருக்குமா, எப்போ பார்த்தாலும் குளிராக இருக்குமா, அது போல ஏசி போட்ட மாதிரி இருக்குமா. ஏன்னா அது ஏசி மாதிரி ஒன்று இல்லைன்னா உடம்பெல்லாம் அப்படியே என்ன சொல்றது, கருகி போயிட்டு புண்ணு வந்து பயங்கரமாயிருவாங்க. மேகஸ்தம்பத்தை கொடுத்தாரா. அதுக்கு பிறகு இரவுல பார்த்தீங்கன்னா பயங்கர குளிர், தாங்க முடியாத குளிர், அப்படி தாங்கவே முடியாது. ஏன் அந்த மாதிரி குளிர்ல என் பிள்ளைங்க குளிர்ல நடுங்கி உயிர் போயிடக்கூடாது. பாதி பேருக்கு குளிர் கூட்டிட்டு சொன்னா இந்த இதயம் வந்து செயல்படாம போயிடும். ஒரு முறை நான் சுவிட்சர்லாண்டுக்கு போன நேரத்தில் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தேன் ரொம்ப நேரம், உள்ளுக்கு ஒரு அறையில் பஸ் ஸ்டாண்டில். திடீர்னு வெளியே வந்தோன்னு அந்த குளிர் எனக்கு தாங்க முடியாமல் எனக்கு மூச்சு எடுக்கலாம் போயிட்டு. ஏன்னா அந்த குளிர் பயங்கரம், அவ்வளோக்கு பயங்கரம். அப்போ அந்த குளிர் அந்த தேவனுடைய பிள்ளைகளை அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி கடவுள் இரவில் என்ன செஞ்சாரா, அக்கினி ஸ்தம்பத்தை வச்சு விட்டாரா. ஏன்னா அந்த அக்கினி ஸ்தம்பம் வந்து ஒரு வெப்பத்தை உண்டு பண்ணுகிறது, ஒரு நெருப்பு மாதிரி. அது அந்த வெப்பம் உண்டு பண்ணும்பொழுது ஜனங்களுக்கு நல்ல சுகமாக இருக்கும், வெதுவெதுப்பாக இருக்கும், ஒரு மாதிரி குளிர் காந்த மாதிரி இருக்கும். பாருங்க, கடவுள் இன்னைக்கு என்ன கொடுத்து வச்சிருக்காருன்னா, அந்த மேகஸ்தம்பம் யாரு, பரிசுத்த ஆவியானவர். அந்த அக்கினி ஸ்தம்பம் யாரு, பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா அவருக்கு தெரியும், நீ படாத பாடுபடுறடா, எவ்வளோ கஷ்டப்படுற, உனக்கு முன்னுக்கு வர இல்லை, நீ வேலை செஞ்சதுக்கு உனக்கு வருமானம் நல்லா இல்லை, உனக்கு வந்து எத்தனை முறை நீ ட்ரை பண்ணுற, ஏறுற வலிக்கிட்டு போயிடுற, ஏறுற வலிக்கிட்டு போயிடுற, எத்தனை பேர்த்துக்கிட்ட போயிட்டு நீ கெஞ்சிற, எத்தனை பேர்த்துக்கிட்ட நீ போயிட்டு உதவி கேட்குற, ஒன்றும் உனக்கு நல்லா வர மாட்டேங்குது, எதை எடுத்தாலும் உனக்கு சரி வர மாட்டேங்குது. ஆனால் ஏன் ஆவியை உனக்கு தர்றேன், அவருடைய உதவியை நீ எடுத்தா நீ நல்லா வருவ. 10 முறை நீ எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்ட, ஏன்னு கேள, உனக்கு ஓம் பலத்தில் நீ போன. செக்கரியா புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமனாலும் அல்ல, என் ஆவியினால் எல்லாம் ஆகும். இத்தனை பேர் சொல்றது விளங்குது? ஆமென். நீங்க இது வரைக்கும் தனிமையா போராடி 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 ஜெயிக்க முடியல. காரணம் என்ன? நான் சொல்றேன், நம்ம ஒரு சில நேரத்துல நமக்கு கொஞ்சம் பெருமை இருக்குது. நானே வென்றுவேன், நானே ஜெயிச்சிருவேன், நானே போயிடுவேன், எனக்கு முடியாதா, நான் படிக்க முடியும், எனக்கு முடியாதா, எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். நிறைய பேர் அப்படி போயிட்டு 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 நிறைய கஷ்டப்படுறாங்க, நிறைய துக்கப்படுறாங்க. நீங்க உங்களை தாழ்த்தணும். கடவுளே, நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு முடியலை, நீங்க தான் எனக்கு இருக்கீங்க, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்க ஆவியினால் ஆகும் என்று விட்டு கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில கடவுள் பெரிய காரியத்தை செய்வார். இன்னைக்கு நான் சொல்றேன், 10 வருஷம் உங்க வாழ்க்கையில கடந்துட்டா, வேதம் சொல்லுகிறது, அந்த காலத்துல அந்த 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 செக்கரியா 4:6 எழுதும் போகும்போது அந்த காலத்துல வந்து தேவாலயத்தை கட்டுறதுக்கு காலங்கள் போணுச்சான். அந்த காலத்துல 10-15 வருஷம் போணுச்சான் ஒரு ஆலயத்தை கட்ட. ஏன் தெரியுமா? மனுஷனுடைய பலத்தினால் கட்டும் பொழுது 10 வருஷம் என்ன,
10 என்ன சொல்றது 50 வருஷம் கூட போகலாம் மனுஷ பலத்தால் கட்ட. ஆனால் தேவனுடைய பலத்தால் கட்டுமையில் இருந்தால் அவ்வளோ நாள் போகாது, ஒரு 6 மாசத்துல கட்டிடலாம். நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் 6 மாசத்துல உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கலாம், 3 மாசத்துல பிரச்சனையை தீர்த்துக்கலாம். எப்படின்னு கேட்டேன்னா, உங்கள் பலத்தால் அல்ல, தேவனை உம்மால முடியும். நான் என்னை தாழ்த்துறேன், உங்களால் முடியும். ஆண்டவரை என்னை நான் கீழ்ப்படுத்துகிறேன், உங்களால் முடியும். என்னை காப்பாற்ற உங்களால் முடியும், உங்கள் ஆவியினால் முடியும் என்று நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களால் அல்ல, தேவ ஆவியினால் அது நடக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமேன்னு? தேவ ஆவியினால் அது நடக்கும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு பெட் பண்ணி சொல்கிறேன், கடவுளோட ஆவியினால் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆனால் நீங்கள் உங்கள் பலத்தால் செய்ய போனீங்கன்னா, உங்கள் பலத்தினால் உங்களுக்கு கொஞ்சம் தான் செய்யலாம், கொஞ்சம் வருஷம் தான் கஷ்டப்படலாம், நிறைய காலங்கள் துக்கப்படலாம். ஆனால் தேவ ஆவியினால் நீங்கள் நடத்தப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெற்றி சிறந்த வாழ்க்கையாக மாற்றுவீங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும். சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க. பலத்தால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும். எத்தனை பேர் உங்களை நீங்க தாழ்த்துறீங்க? எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியாததான். நான் நேற்று முந்தானத்துக்கு ஒரு இடத்துக்கு போனேன். அவர் ஒரு விவசாயி, ஏக்கர் கணக்கில் விவசாயம் பண்ணுறவர். அவர் சொல்கிறாரு, எனக்கு ஏக்கர் கணக்கில் விவசாயம் இருக்குது. போன முறை எனக்கு 1 லட்சம் என்ன சொல்ல 30 லட்ச ரூபா நஷ்டம். அதுக்காக ஒரு முறை எனக்கு 50 லட்ச ரூபா நஷ்டம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஏன் நஷ்டப்படுறான்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பலத்தில் செய்கிறாரு. நான் போடுவேன், நான் எடுப்பேன், என்னால் முடியும், எல்லாத்தையும் எனக்கு தீர்த்துக்கலாம், நான் கடன் வாங்க முடியும், எனக்கு நான் நினச்சா கடன் வாங்குவேன். சொல்கிறாரு, நான் வாங்கியிருக்கிறேன், கடன் இருக்கு, எனக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குது. ஆனால் கடனை கட்ட முடியலை, நான் என்ன செய்வேன், என் வீடை விற்றுட்டு கடன்லாம் கட்டுவேன். எல்லாம் நான் சரிதா, நான் தான் விதைக்கிறேன், நான் தான் அறுக்கிறேன், எனக்கு தான் முடியும், நான் தான் செய்கிறேன். நான் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவரை. நான் பார்த்தேன், உன் பிரச்சனைக்கு காரணம் நீயே தான். ஏன்னா உனக்கு என்ன இருக்குது, நான் என்கிற அந்த அகந்தை உனக்கிட்ட இருக்கு. இன்னைக்கு நம்மக்கிட்ட அப்படி பெரிய நான் இருக்காது, ஆனால் கொஞ்சம் நான் இருக்கும். கொஞ்சம் நான், எனக்கு முடியும், நான் செய்வேன், நான் அப்படி போவேன், நான் இப்படி போவேன். நான் சொல்கிறேன், அதை தூக்கி கீழே வைங்க. ஆண்டவரே, நான் இல்லை, உங்களால் முடியும், உங்கள் வல்லமையால் முடியும். நிறைய பேரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க, உனக்கு தெரியுமா நான் அங்கே இது பண்ணியிருக்கேன், நான் இங்கே இது பண்ணியிருக்கேன், உனக்கு தெரியுமா நான் இவனுக்கு காசு கொடுத்துருக்கேன், அவனுக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க, அதே நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் தோல்வி அடைய போறாருன்னு சொல்கிறதுக்கு முதல் அடையாளமே அதுதான். எப்போ ஒரு மனுஷன் தன்னை பற்றி புகழ்ந்து பேசுகிறானோ அவன் விழ போகிறான். அடுத்த கட்டம் பைபிள் சொல்லுது, வீழ்ச்சிக்கு முன்பதாக பெருமை வருமா. அந்த பெருமை என்ன பண்ணுன்னா, நிறைய பேர்த்த கீழே உள்ள தட்டிடும். அது சும்மா விடவே விடாது, கீழே விழுந்துடும். ஆனால் நான் சொல்கிறேன், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினால் சகலதுமாகும். சொல்லுங்க ஆமேன். ஆமேன். யாருடைய ஆவியினால்? தேவ ஆவியினால் சகலதும் ஆகும். அப்போ இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ளணும், நம்ம பிரச்சனை இருந்து வெளியே வரணுமா இருந்தா கடவுள்கிட்ட உட்காருங்க, முழங்கால் படிடுங்க. நான் சொல்ல கேளுங்க. ஏன் நம்ம முழங்கால் போடுறோம்னு சொன்னால், ஒரு போலீஸ்காரன் நம்மளை வெடி வைக்க வரும்போது சொல்லுவான், முட்டுக்கால் போட சொல்லி கையை உயர்த்த சொல்லுவான். அப்படின்னா நான் இனிமேல் உனக்கு தான் பாரம், நீ என்னை சுட வேணாம், நான் உனக்கு என்னை ஒப்பு கொடுத்துட்றேன். அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் முழங்கால் போடுறோன்னு தெரியுமா? நான் என்னைய அவங்களுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு, நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கடவுளுக்கு முன்பதாக போயிட்டு நீங்கள் முட்டுக்கால் போட்டிங்கன்னா, கையில் என்ன உயர்த்திட்டீங்கன்னா, அவர் உங்களையும் உங்கள் பிரச்சனையும் பாராட்டுவார். ரெடியா? ரெடியாக இருக்கீங்க? இன்றைக்கி நாளில் போயிட்டு வீட்டில் போயிட்டு ஒரு அறையில் 2 காலையும் மடித்து கயிறு உயர்த்தி, அப்பா எல்லாம் நீங்கள் தான், நான் ஆட வேண்டிய ஆட்டெல்லாம் ஆடிட்டேன், ஆனால் ஒன்றும் நடக்கலை. எனக்குதா பரதநாட்டியம் ஆடிட்டேன், டிஸ்கோ டான்ஸ் ஆடிட்டேன், ஆடினதெல்லாம் ஆடினேன், ஒன்றுமே வாழ்க்கையில் நல்லா வரலை. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஆண்டவரே, ஆட்டத்தெல்லாம் விட்டுட்டு
உங்ககிட்ட உட்கார்றேன், முட்டுக்கால் போட்டுட்டேன், நீங்கள் தான் எல்லாம், இதுக்கு அடுத்து எனக்கு உதவுன்னு யாருன்னு சொன்னால் நீங்கள் மட்டும்தான்ப்பா, வேற வழி எனக்கு தெரியாது. எப்போ நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ, எப்போ உங்கள் பலன் கீழே வருதோ, எப்போ உங்கள் ஆற்றல் கீழே வருதோ, எப்போ கடவுளுடைய பலன் மேலே வருதோ, கடவுளுடைய ஆவியானவர் எப்போ மேலே வராரோ, அன்னைக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் மீட்பும் விடுதலை உண்டாகும். சில பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? ஆமென். அதை விட்டு போட்டு ஆண்டவருக்கு முன்பதாக நாத்தான் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நல்லா வராது. கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உதவு போகிறது யாருன்னு கேட்டால், மனுஷர்கள் கூட உங்களுக்கு உதவுவாங்க. எப்படின்னா, ஆவியானவர் நத்தி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ஆவியானவர் மனுஷர்களை ஏற்படுத்துவார் உங்களுக்கு உதவுவதுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? ஒரு முறை ஒரு அம்மா ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். அவங்க பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையில நிரம்பி ஜெபிக்கிறாங்களாம். அதுடைய ஒரு பிரச்சனை இருக்குது, வீட்டு கூலி என்னமோ கட்டணுமா, பெரிய கணக்கு. ஜெபிச்சுக்கிட்டே இருக்கான். விடிய காலையில் ஒரு 4 மணிக்கு 3 மணிக்கு போல் எழும்பி இப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்குதான். ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது மேலே அது ஒரு ஃப்ளட்ஸ் வீடு, மேலே ஒரு மனுஷன் பணக்கார ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருக்கானா. அவனுக்கு தூக்கம் போக மாட்டேங்குதான். யாரோ ஒருத்தர் அவரை டிஸ்டர்ப் பண்ணி அந்த காசை கொண்டு போயிட்டு அந்த பணியை ஒரு அம்மா இருக்காங்க கொடுத்துருங்க அப்படின்னு. அவனும் பிறண்டு பார்க்குறானா, இன்னும் தூக்கம் வரல. கடைசி 7வது பட்சம் போயிட்டு அந்த காசை எடுத்துட்டு கொண்டாந்து அந்த பணியை வீட்டுக்காரங்களுக்கு கதவை தட்டி, இந்த காசை நான் உனக்கு தர்றேன், எனக்கு யாரோ ஒருத்தர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த பணத்தை உனக்கு கொண்டு போய் கொடுக்க சொல்லி எனக்கு ஒரு உதவி செய், நான் இப்போ காசை கொடுத்துட்டேன் உனக்கு, அவரை சொல்லு, எனக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நீ யாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க போல, அதால் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரு, அவருக்கு சொல்லு, என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லு அப்படின்னு. நான் சொல்கிறேன், உங்களுக்காக ஆவியானவர் மனுஷர்களை எழுப்பாட்டுவார். ஆமென். நீங்கள் தேடி போகிறத விட மக்கள் உங்களுக்காக எழுப்பப்படுவாங்க. நான் நம்புகிறேன். எனக்காக நிறைய பேரை மக்கள் எழுப்பாட்டுறாரு. உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். ஏன் தெரியுமா? நான் ஏன் பலத்தை நம்பலை, என் சக்தியை நான் நம்பலை, கர்த்தரை நம்புகிறேன், அவருடைய ஆவியை நம்புகிறேன். எனக்காக மக்களை தேவன் ஏற்படுத்துகிறேன். எனக்கு நிறைய பண தேவை இருக்குது, நிறைய மனுஷ தேவை இருக்குது, நிறைய உதவி தேவை இருக்குது. அந்த எல்லா தேவைகளுக்காக மனுஷர்களை தேவன் எழுப்பாட்டுகிறார். நான் நம்புறாத. ஆமென். என் கண்ணால் நான் பார்க்குறேன். எனக்காக மக்களை கர்த்தர் எழுப்புவதை நான் கண்டிருக்கேன். ஏன் தெரியுமா? கடவுள்கிட்ட போய் நீ உட்காந்துட்டீன்னா கடவுள் உனக்காக மக்களை எழுப்பாட்டுவார். நீ எழும்பி நடந்தா என்ன நடக்கும்னா, மக்கள் வந்து ஓடிடுவாங்க. நீ உட்காந்து ஜெபிச்சுட்டு ஆண்டவருக்கு பொறுப்பை கொடுத்து அவருடைய சமூகத்தில் நடத்தப்படும் பொழுது மக்களை உனக்காக ஆண்டவர் ஏற்படுத்துவார். இன்னைக்கு மக்கள் எல்லாம் பணம் கொடுப்பாங்க நம்பாதீங்க. ஆனால் கடவுள் சொன்னால் பணம் இல்லை, கோடியாக காசு கொடுப்பாங்க. கடவுள் சொன்னால் கட்பாறையில் கூட தண்ணீர் வரும் சொல்லுவாங்க. தமிழில் ஒரு பழமொழி வந்து, அவன் கல்லில் நார் எடுக்கிறவன் அப்படி. ஒருத்தர் சொல்ல, இந்த கஞ்சனுக்கு பேர் வைப்பாங்க. கஞ்சனுங்களுக்கு ஒரு பேர் இருக்குது, என்னன்னா கல்லில் நார் எடுக்கிறவன் அப்படின்னு. அப்படின்னா கருங்கல்ல நார் எடுக்க முடியாது, ஏன்னா அவ்வளோக்கு கஞ்சாங்க. ஆனால் கடவுள் பேசுன கருங்கல்லையும் நார் வரும். ஏன்னா கடவுளுடைய ஆவியானவர் அவ்வளோ மக்களுடைய உள்ளங்களை உங்களுக்காக கிருபை காட்ட, இரக்கத்தை காட்ட கடவுள் மக்களுடைய உள்ளங்களை எழுப்பாட்டுவார். அதுக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரை நான் அல்ல, நீங்கள் தான் செய்யணும். அப்பா, எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். கடன்காரன்கள் எல்லாத்தையும் கடவுள் உங்களுக்காக கிருபை காட்டுவார். ஆமென். பணம் இல்லாத இடத்துல மனுஷனை ஏற்படுத்தி உங்களோட தேவைகளை தேவன் சந்திக்கிறார். கடைசி அதனால் துணையாளரோட இசைந்து நடக்க வேண்டும். நமக்கு ஒரு துணையாளர் இருக்கார். அவர் எப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து பைபோஸாக ஒன்றும் செய்ய மாட்டார். நம்மக்கிட்ட வந்து நம்ம இடம் கொடுத்தா நம்மளோட வேலை செய்வார். ஆண்டவரே இதுலேருந்து மீண்டு வர ஞானம் தாங்க தருவார். உண்மையில் சொல்ல போனால், நீங்கள் சமையல் பண்ணும்போது கூட ஆண்டவர் ஆவியானவரே இதை நான் நல்லா சமையல் ஒன்று பண்ணணும், உதவி செய்யுங்க, நல்லா சொல்லி கொடுப்பாரு. உங்களுக்கு என்ன எல்லாம் வாழ்க்கையில் வேணுமோ எல்லாத்துக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்போ அவருடைய உதவிக்காக நீங்கள் அவரை தேட வேண்டும், அவரோடு இணைந்து நடக்க வேண்டும். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? நிறைய நேரம் பரிசுத்த ஆவியானவரோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். உட்கார்ந்து ஆண்டோட சமூகத்தில் ஜெபிங்க. எப்பொழுதுமே ஒரு அம்மா
சாதாரண அம்மாவாக இருக்கக்கூடாது, ஆவியினால் நிறையப்பட்ட அம்மாவாக இருக்கணும். ஒரு அம்மா எப்படி இருக்கணும்? சாதாரண அம்மாவா இல்லை, பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்ட அம்மாவாக இருக்கணும். ஒரு அப்பா சாதாரண அப்பாவாக இருக்கக்கூடாது, பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்ட அப்பாவாக இருக்கணும். ஒரு பிள்ளை ஒரு சாதாரண பிள்ளையாக இருக்கக்கூடாது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மகளாக இருக்கணும். ஒரு மகன் சாதாரண ஒரு மகனாக இருக்கக்கூடாது, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிறையப்பட்ட மகளாக இருக்கணும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு வாய் இருக்கனால உங்கள் குடும்பத்தை நடத்த முடியாது, ஆனால் ஆவியானுடைய நிறைவுனால் உங்கள் குடும்பத்தை நடத்தலாம். வாய் இருக்கிறதுனால அம்மாமார்களுக்கு நிறைய வாய் பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற உண்மையிலே சண்டி யாருன்னு கேட்டிங்கன்னா, ரவுடி யாருன்னா அம்மா தான். ஒரு கத்துவாங்க, அப்படியே வீடே அதரும், பொம்ஸ் போட்டு அப்படி இப்படி ஆடி போகிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, எங்கள் வாய் தான் எங்கள் வீட்டை நடத்துது. தப்பு. வாய் உங்கள் வீட்டை நடத்தக்கூடாது. ஆவியானவருடைய வல்லமையினால் நிறைந்து நல்ல வார்த்தைகளை பேசி உங்கள் குடும்பத்தை நடத்த முடியும். ஆமேன். எத்தனை பேர் இருக்கீங்க? நான் சொல்கிறது புரியுதா? அப்போ அம்மா மாருங்க, வாய் தான் எனக்கு இருக்குது, அதை வச்சு தான் நான் நடத்துகிறேன், அதெல்லாம் இல்லை. ஆவியில் நிறையப்பட்ட அப்பாக்கள், ஆவியில் நிறையப்பட்ட அம்மாக்கள், ஆவியில் நிறையப்பட்ட பிள்ளைங்க வாழும் பொழுது குடும்பங்கள் நல்லா வாழும், வெற்றியாக வாழும். அதனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுங்க. அவர்கள் தேவனுடைய குமாரர்கள், வெற்றியின் குமாரர்கள், விடுதலையின் குமாரர்கள், சமாதானத்தின் குமாரர்கள், சந்தோஷத்தின் குமாரர்களாக நீங்கள் வாழ முடியும். இன்றைக்கி இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க. நிறைய போயிட்டு ஆவியானோட இசைந்து ஜெபிங்க. இப்போ கூட ஆண்டவரே என்னை வழி நடத்துங்க, நான் போக வேண்டிய இடத்த சொல்லி கொடுங்க, என்னோட பிரச்சனைக்கு தீர்வு நீங்கள் தான் தருவீங்க, அதுக்கு ஒரு ஞானத்தை தாங்க, ஒரு வழியை காட்டுங்க சொல்லி ஜெபிங்க. கடவுள்